ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிஜே விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம அழகான தோட்டத்தில் ஒரு சிம்பிள் அறுவடை பார்க்கலாமா? வாங்க. நம்ம மேலெல்லாம் கிடக்கு. இதில் நம்ம ஒரு மாங்காவும் பறிக்கணும். ஆமாம், பறிச்சாச்சு. அறுவடை நம்பர் 1. இப்போதான் பாஞ்சி காய் குட்டியாக வருது. இது நாங்கள் பாஞ்சி சீத்தாப்பழம்னு சொல்லுவோம். இது உங்கள் ஊர்லெலாம் என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அறுவடை வாழைப்பூ. என்ன பண்றீங்க? வாவ், நல்ல பெரிய சைஸ் பூ. 2 மரத்துலையுமே இந்த வாட்டி பலாக்காய் இருக்கு. இந்த மரத்துல 10-15 காய் கிடக்கும்னு நினைக்கிறேன். பெரிய கருவேப்பிலை மரம் அங்க இருக்கு. நம்ம இதுல பறிப்போம். இங்க எல்லாமே ஃப்ரீயாவே கிடைக்கும். எஸ், முருங்கை இலை வேணா பறிக்கலாம். அன்னைக்கு முருங்கைக்கீரை வேண்டாம். அது இப்போ வச்சிருக்க மிளகாய் செடி இப்போதான் பூ வந்திருக்கு பார்த்தீங்களா? இன்னும் காய் இதில் வரல. இது ரொம்ப ரொம்ப சத்தான கீரை, மணல் தக்காளி கீரை. இதில் நிறைய கீரை பறிச்சாச்சு. இப்போ சின்ன கீரை நிறைய வச்சு விட்ருக்கோம். இதை நம்ம ஒரு நாள் பறித்து நம்ம சமைக்கலாம். இன்னைக்கு தேவைக்கு வேண்டாம். புதினா எடுப்போம். என்ன பாருங்க, எத்தனை துளசி செடி இருக்குன்னு. இது மலையில் தாழ்ந்துட்டு. துளசியும் ரொம்ப நல்லது உடம்பு. மிளகு இது பறிக்காமல் பழம் பழுத்துட்டு. சரி, அது ரொம்ப அடைஞ்சிட்டுன்னு கொஞ்சம் வெட்டி விட்டோம். திரும்பவும் வந்துட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கணும். அங்கே இந்த ஒரு ரொம்ப இலையே நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்குவோம். இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பண்ண அறுவடை. இது நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து அதுலேருந்து பறித்து சாப்பிட்ற சந்தோஷம் ஒன்று. இன்னொன்று, இது எல்லாமே நமக்கு ஆர்கானிக் ஆனது. எந்த மருந்தோ எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசரோ சேராத்தது. ஸோ நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றவங்க சந்தோஷத்தோடையும் சாப்பிட்லாம். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.